மாமா மாமா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கத்து பன்னதெழுப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நப்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே கல்பாவை பாடியருடல் வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் ஆம் கடவா வண்ணமே நல்கே. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 21வது பாசனம் ஏற்ற கலங்கள் எதிர்நோக்கி மீதளிப்ப என்கின்றதான தெளிவான பாசனம். இந்த பாசனத்திலே பாவை வாழ்ந்து நோக்கும் இளம் பெண்கள் அனைவரும் கண்டவிழாவிடம் பக்தி கொண்டு அவரை அனைவருமுகமாக ஒவ்வொரு இல்லமாக தன்னுடைய தோழிமாக எல்லாரும் எழுப்பிக் கொண்டு வந்து கடைசியாக நந்தகோபாலனுடைய திருவாலயத்தில் வந்து நந்தகோபாலன் யசோதை பிராட்டி கண்ணபிரான் அடுத்ததாக நந்தி மூத்தபிரான் பலராமன் ஒரு 4 எழுப்புவதாக பார்க்கிறோம். முந்தைய பாசனங்களிலே அவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக எழுப்பி அங்கிருந்து கடைசியாக இன்றைய தினம் கண்ணபிரானை போற்றி புகழ்வதாக இந்த பாசனம் அமைந்துள்ளது. கண்ணபிரான் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய அடியார்களை காப்பதிலே அவன் கண்ணும் கருத்துமாக இருப்பான்னு பார்க்கணும். அவருக்கு இருக்கு பல அடியார்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பகவான் சில சமயம் கருணைமழை பொழியிற அதே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கவாளுக்கு நிறைய அமையுது, இல்லாதவாளுக்கு அமையறதில்லை. அதை வந்து இந்த பாசனத்துக்கு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எடுத்தும் போற கலசமானது இந்த பால் எப்படி நிரப்புறதோ அதெல்லாம் பின்னால சொல்லப்படும். அந்த மாதிரியாக கண்ணனுடைய அருள் நமக்கு நிறையவாக கிடைக்குது. நம்ம பாத்திரத்தில் எவ்வளவு பிடிச்சிக்கிறோமோ அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு சின்ன பாத்திரத்துக்கு போய் பகவானுடைய கண்ணை வழிபடுறதுன்னா அதே நிரப்புறாரு. அதே மாதிரியாக பெரிய பாத்திரத்தின் மூலமாக அதையும் கண்ணமழை பொழுது நம்மளுக்கு எல்லாம் அழிபட்டார் பகவான் கண்ணன். ஆனால் அந்த வித்தியாசமானது நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்முடைய மனசை பொறுத்து எல்லாம் பண்ணிருக்கு. நேற்றே பார்த்தோம் இல்லையா வேடிக்கையா, ஒரு அகல் வழக்கு ஏற்றணும்னு இருந்தா அகல் இருக்கு, திரி இருக்கு, எண்ணெய் இருக்கு, அதை ஏற்றத்துக்கு உண்டான வெற்றி பற்றியே வச்சிருக்கு. அங்க ஒரு வெற்றியும் நின்று இருக்கா. ஆனால் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த வழக்கு எரிஞ்சிருமா? தெரியாது. என்ன பண்ணணும்? அது ஏற்றி வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அந்த வெற்றியை நின்று இருக்கா, அவ கூட இருக்கா. ஆனால் அவளுக்கு மனம் வேண்டும். அந்த மனம் இருந்தால்தான் ஏற்றணுன்ற ஒரு எண்ணம் வந்து அந்த வெற்றி குச்சியை தீச்சி வச்சு அந்த அகலை ஏற்றப்படுதுன்னு பார்க்கணும். அந்த மாதிரி பக்திக்கு உண்டானது மனம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த பாசனத்துல என்ன சொல்றா? தன் அடியாரை காப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பான் கண்ணபிரான். ஒப்பாரம் நிற்காரம் இல்லாத பெரியவனாக விளங்குகின்றான். பெரிய தனிச்சுடராக விளங்குகின்றான் கண்ணபிரான். அவன் நந்தகோபனின் மகன்னு பார்த்தோம். பாலை குடமாக சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். 3வது பாசத்திலே பார்த்தோம். தேங்காயை முத்திருந்து சீர்த்த விளைவத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதே மாதிரி வள்ளல் பெரும் பசுக்கள் தான் இதுல பிறகு. இப்ப நம்ம முதல்ல பார்க்கறதுதான் மேலோட்டமான அர்த்தங்கள். அப்புறம் உள்ள புகுந்து சுவாவதேச அர்த்தம் பார்க்கும்போது அது விரிவா எப்படி இப்படி மாறுதுன்னு பார்க்கணும். இப்போ இதுல சொல்ற கண்ணபிரானே, உம்முடைய பகைவர்கள் எல்லோரும் தங்கள் வலிமையை இழந்து உன்னை எதிர்க்கும் ஆற்றல் இல்லாதவர்களாக உன் மேலாண்மையை ஏற்று உனக்கு அடிமையாகி உன் வாசக்கண் வந்து நின்று எல்லாத்தையும் சுற்றுறா. கடைசியில எங்க போனாலும் அவளை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை. அதனால கடைசியாக மறுபடியும் இவரையே வந்து வேறு வெளியேற்றவர்களாக உன்னையே வந்து அடிபடுகிறார்கள். நீயே கதி என்று நினைப்பார்கள் அவெல்லாம் மாற்றார்கள். அதே மாதிரியாக நாங்களும் வேறு வழி இல்லாமல் உன்னை வந்து சரணடைய
பூஜையில 4ஆம் பகவான் உபர்வமானே உறக்காத எழுந்திராய் சொல்றார். அதே மாதிரி கண்ணதானே எழுந்திரவா அப்படின்னு சொல்றார். ஆனால் 4ஆம் படி தயாராக அவளை உதவி செய்து தயாராக இருப்பார் அப்படின்றார். அவர் சொல்றார், நப்பின்ன பிராட்டியே நீ வந்து எழுப்பு கங்கா எப்படியே தெரியாதான்னு சொல்றான். ஆனால் 4ஆம் படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் வந்து இவன் இருக்கிறான். இந்த மாதிரி 2 பேரும் போட்டு ஒருத்தர் நீயா நான் போட்டு விடுபட நடக்கணும் அப்படின்னு தான் 2 மாசத்துல பார்த்தோம். இன்னைக்கு என்ன பண்றாங்க, நப்பின்ன பிராட்டி ரெண்டு வர கண்ணபிரான் ரெண்டு வர நப்பின்ன பிராட்டி தாயாருக்கு சமமாக சொல்லிட்டு ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அம்சமாகவே வச்சுட்டு அவன் என்ன பண்றா, புருஷகாரம் இருக்கிறார். தாயார் எழுதிய வேலை என்ன, வந்திருக்கிற அதிகாரத்துக்கு புருஷகாரம் பண்ணி பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று தரணும்ன்றாங்க. அந்த மாதிரியாக புருஷகாரம் பண்ணணும்ன்றார். அதனால என்ன பண்ணிட்டா, இவாளோடே வந்து சேர்ந்துட்டான். இவாளோடே வந்து சேர்ந்து பகவான் கிட்ட அவரும் சேர்ந்து இவர்களுக்காக பகையிடுவதாக இன்றைய பாசனம் அமைந்திருக்கு. இப்பாசனத்தில் இடம்பெற்றுள்ள வல்லல் பெரும் பசுக்கள் அப்படின்றது ஆச்சாரியருக்கு சொல்லலாம். ஏற்ற கலங்கள் இந்த சீடர்களை கொடுக்கிறாரு. அதே மாதிரி பால் என்று சொல்லி ஞானத்தை சொல்லி அதை இப்போ சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணமாக பார்க்கலாம். திருப்பதி பெருமாள் செய்யணும் நினைச்சுட்ட அவர் என்ன பண்ற, இங்கிருந்து கிளம்பினார். திருப்பதி பெருமாள் செய்ய வச்சா போற கஷ்டப்பட்டு ட்ரெயின் வச்சு அந்த இடத்துல அங்கேயே மாதிரியும் வச்சு நேரத்துலாம் போற. ஆனால் அங்கே பார்த்தாக்கா எக்கச்சக்கமான கூட்டம். அதனால ஒரு 300 ரூபாய் டிக்கெட்டும் வாங்க 300 ரூபாய் டிக்கெட்டும் வாங்கி போற. அவங்க எப்போ கேட்டா அதுக்கும் ரொம்ப பெருசா இருக்கு. அதனால 1 hour 2 hour 3 hour வெயிட் பண்ண எடுத்துப்போம் அப்படின்றார். அதே மாதிரியாக இருக்கு. அவர் என்ன பண்ணா, பெருமாளை சேவை பண்ணணும் தான் எண்ணம் அப்படின்னு போனார். அப்படியே போயிட்டே கியூ நம்ம லாங் கியூ போயிட்டு கடைசியில சன்னதி உள்ள போயாச்சு. இந்த துவாரபாலக சன்னதிக்கிட்ட போய் பண்ணிட்டார். அப்போ அந்த கூட்டமானது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அவருடைய பெயர் சொல்லிக்கொண்டே நடந்துருக்கு. எல்லாருடைய பார்வையும் அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் தான் இருக்கு. இந்த உள்ள போனா எவ்வளோ நாள் நமக்கு கை போகுது, வெளில ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அதெல்லாம் செகண்ட் தான் நான் சொல்றோம். பெருமாள் செய்ய சொல்லுவாங்க, மணிக்கணக்கில் செய்ய முடியாது, நிமிஷம் கணக்கில் செய்ய முடியாது. ஒரு நிமிஷம் 60 செகண்ட் செய்யா அப்படியே கட்டிக்காது. அதுக்குள்ளே வெளில நம்மளை அனுப்பிச்சுடுறாங்க. என்ன பண்ணார், போனவர் அந்த துவாரபாலகிட்ட உள்ளே போயிட்டு இருக்கா. கூட்டம் நெடிக்கடிச்சுன்னு தள்ளிட்டே போயிட்டு இருக்கா. பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு இருக்கா. அந்த டியூட்டியில் கடமையில் இருக்காங்க. அந்த கடமையில் இருக்கோம் யாரு, அங்கே ஒரு இது தொண்டு உள்ள படைத்தவர். அவர் என்ன பண்ணார், வந்து திருவண்டியில் பிடிச்சு தர்றார். உடனே இவருக்கு ஒரு கோபம் வந்துருக்கு. நான் எங்கேருந்தோ வர பெருமாள் செய்யணும்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி தள்ளி என்ன அப்படின்னு அவர் சர்ச்சையில் இறங்குறார் அவர்கிட்ட. இப்படி சொல்லிட்டு வச்சா அடுத்த பார்த்தா அங்கே ஒருத்தர் நின்று வேலையோ அவர் இந்த மாதிரி நீங்கள் போங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நின்று தள்ளுறாரு. தள்ளி உடனே இன்னும் ஜோசிச்சு போவாங்க. இப்படியாவது அவர் என்ன பண்ணுறாரு, அவா கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கார். இந்த மாதிரி தள்ளு நியாயமாக எவ்வளோ தூரம் ஆச்சு, நான் 6 மணி நேரம் பார்த்து மற்றவாழ்லாம் எல்லாம் சொல்லியா பெருமாள் செஞ்சு சித்தஞ்சிறுகாரை வந்து என்னை சேவித்து உன் பொத்தாமலையை போட்டு பொருளான்னு சேவிச்சுட்டே போகிறார். நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. அண்ணா வெங்கடேசன் அநாதோ அநாத சதா வெங்கடேசன் ஸ்மராமி ஸ்மராமி. அதே வெங்கடேசன் பிரசித்த பிரியம் வெங்கடேச பிரியஸ்டன்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. அழகாக அவன் சேவிச்சு போயிட்டு இருக்கா. இந்த மனுஷனுடைய பாக்கி பாருங்க. அங்கேயிருந்து விசிந்தே போனாரா, பெருமாள் கிட்ட வந்தார். அங்கே ஒருத்தர் தள்ளி விட்டார். அப்படியே பார்த்தார், பெருமாளையே பார்க்கவே இல்லை. அப்படியே வந்தார். கரும்பு சக்கரை தள்ளுற மாதிரி தள்ளியே வந்துட்டார். இவளை வந்து எடுத்துட்டாக்கா அவளுக்கு வர கோபத்தில் இன்னும் வேகமாக தள்ளுறா. அது இவருக்கு இன்னும் கொஞ்சம் வேகத்தை அளிக்கிறது. இப்படியே பார்த்தார், அப்படியே திரும்பிட்டார். அப்படியே வெளில வந்துட்டார். வர உடனே இந்த பக்கம் திரும்பிட்டார். தீர்ந்து போச்சு. இவர் வந்த நோக்கம் என்ன, பெருமாள் செய்யணும். ஆச்சாது ஆகலை. அந்த மாதிரி அவ்வளோ தூரம் போகிறோம், 6 மணி நேரம் இருந்துக்கிறோம், 300 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிக்கிறோம். பெருமாளையே சேவிக்காமல் இருந்துட்டாருனாக்கா அது அவர் பேரில் குற்றமா மற்றவர்கள் பேர் குற்றமா? அவருடைய குற்றம் தான். நம்ம வந்திருக்க காரியம் என்ன, பெருமாளை சேவிக்கணும். இது எப்படி வேணாலும் சௌகரியமாக போய் நம்ம வந்து பெருமாள்
போகணும்னு நினைச்சுக்கணும். நம்மளால போக முடியல. அவன் அருளால் அவன் காடு வளைந்துன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போனாதான் நம்மளால பெருமாளை சேவிக்க முடியுது. அவன் அருள் இருந்தா. இப்போ போனவருடைய கதை என்னாச்சுன்னா கடைசியில இவ்வளவு கஷ்டப்பட்டோம், பெருமாளை சேவிக்காமையே வந்துட்டாரு. அப்புறம் நொந்துக்கிறார். பெருமாளை சேவிக்க போனேன், அவர் இதுவே பண்ணல, என்ன எல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்கா அப்படின்னு அவெல்லாம் பார்த்தவெல்லாம் சிரிச்சுட்டாலும். இந்த மாதிரி பெருமாள் கோவில் போய் கலந்துருந்தேன். அங்கே போனோம், பெருமாளை சேவிக்க போனோம். அங்கே அழகா சேவை சொல்ல வேண்டியதாங்க. ஒரு நிமிஷம் இருந்தால் கூட அது மனசுலேயே இன்னொரு அட்டுவாட்டி போகிற வரைக்கும் அப்படி மனசுல இருப்பது. அதே மாதிரி டிவிலே காமிச்சிருக்கா, அது பார்த்து வந்து சேவிச்சு நேற்று தான் பெருமாளை சேவிச்சோம் அப்படின்ற மனசுல சந்தோஷம் வந்து. அந்த மாதிரியாக சில பேருக்கு இந்த கோபமானது தலைப்பட்டு நம்ம என்ன பண்றோம்ன்றதே தெரியாம பெருமாளை இகழற மாதிரியும் நல்லா கொடுத்தா நல்லது கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், இல்லைன்னா பெருமாளை வெளிய வேண்டியது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே பகவானை அவருடைய காலை குறித்து வேண்டிக்கிறார், ஏதாவது பிரார்த்தனை காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காரியம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டா அவருடைய காலையே வாழ்ந்தார். அந்த மாதிரி தான் பார்த்தோம். அப்புறம் சமம் நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரி சில பேர் பண்றாங்க. அவளுக்கு இருந்தால் என்ன ஆகும், வேண்டாத குற்றம் சருவனை என்று வேண்டுவதற்கு வேண்டுவதுதான் கொடுக்கணும் பகவான். யார் வேண்டாம் விட்டுட்டாலும் அவளுக்கு மதிக்கிறது, அவ்வளோதான் பகவான் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இன்றைய பாதத்துடைய மேலான பொருள் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆழ்ந்த பொருள்கள் அது சுவாபதேச அர்த்தம் தான் இருக்கிறது. கொஞ்சம் வேகமாக பார்க்கணும். நப்பின்ன நங்காய் திருவேறு வீரரார் என்று தோழிமார்களால் வெளியிலிருந்து தாம் அழைக்கப்பட்டதை உணர்ந்த நப்பின்னையானவர் பிராட்டி மடலி எழுந்து வந்து கதவை திறந்து நான் உங்களில் ஒழுக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேண்டுவதை செய்வதற்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர்களின் திறனிலே வந்து கலந்துகிறார். இந்த திறன்னா இந்த கூட்டத்தில் வந்து கலந்துகிறார். எல்லாருமா சேர்ந்து கண்ணபிரா